Hi friends, welcome back to Sri Krishna Home. இன்னைக்கு நம்ம ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்லெஸ் மைனஸ் எப்படி வீட்லயே பண்றதுன்னு பார்க்க போறோம். எலக்ட்ரிக் பீட்டர் எதுவும் யூஸ் பண்ணாம வீட்ல இருக்க மிக்ஸியை யூஸ் பண்ணி 4 டிஃபரண்ட் ஃப்ளேவர்ஸ்ல மைனஸ் பண்ண போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் ஸ்ரீ கிருஷ்ணா ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட எக்லெஸ் மைனஸ் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அதை எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம எக்லெஸ் மைனஸ் பார்த்தீங்கன்னா மிக்ஸியில் தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக 3 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து நல்லா சில்லுன்னு இருக்க பால் வந்து 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். பால் நல்லா சில்லுன்னு இருக்கணும். இதோட நான் 1/2 கப் வந்து ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆலிவ் ஆயில் சேர்த்து பண்ணும்போது மைனஸ் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஸ்மெல் எதுவும் இல்லாத மாதிரியான ஆயில் சேர்த்துக்கணும். பவுடர் பண்ண கடுகு 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு 1/4 டீஸ்பூன், சர்க்கரை 1/2 டீஸ்பூன். இப்போ மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு எப்படி கிரைண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பல்ஸ் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணணும். இதே மாதிரி 10 டைம் பண்ணணும். ஜஸ்ட்டு பல்ஸ் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணணும். டைம்ஸ் பல்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய மிக்ஸி ஜாரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண பொருள் எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்ந்து மைனஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது. மிக்ஸி ஜாரில் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் வினிகர். இப்போது மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி பண்ண மாதிரியே 10 டைம்ஸ் பல்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணணும். டைம்ஸ் பல்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மைனஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் திக்காக இருக்குது. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடையாது. இப்போ நான் திரும்பவும் 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 டைம்ஸ் மட்டும் பல்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கணும். டைம்ஸ் பல்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளோட மைனஸ் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகி இருக்குது. முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. நல்லா ஸ்பூனில் எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக கீழே விழுகுது. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்மளுடைய எக்லெஸ் மைனஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய பிளைன் எக்லெஸ் மைனஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இதை நான் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இந்த மைனஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாண்ட்விச்சில் யூஸ் பண்ணலாம். இல்லைனா சிப்ஸு நாச்சோஸ்க்கெலாம் டிப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினாலாம் யூஸ் பண்ணி மிக்ஸ்டு ஹெர்ப் மைனஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது ஒரு சின்ன பவுலில் நான் முன்னாடி ரெடி பண்ணி வச்சுருந்த பிளெயின் மைனஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம அரைச்சி வச்ச புதினா கொத்தமல்லி பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட மிக்ஸ்டு ஹெர்ப் மைனஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சில்லி கார்லிக் மைனஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பவுலில் நம்ம முன்னாடி ரெடி பண்ணி வச்சுருந்த பிளைன் மைனஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் சின்னதாக கட் பண்ண பூண்டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் சில்லி சாஸ். நம்மளுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய சில்லி கார்லிக் மைனஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தந்தூரி மைனஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பவுலில் நம்ம முன்னாடி ரெடி பண்ணி வச்சுருந்த பிளைன் மைனஸ் வந்து தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் கசூரி மேத்தி, கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா பொருள் எல்லாமே நம்ம எவ்வளோ மைனஸ் எடுத்து வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கணும்.
இப்போ நம்மளுடைய தந்தூரி மேயோனைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம 4 ஃப்ளேவர்ஸில் எக்லெஸ் மேயோனைஸ் ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் சாண்ட்விச், பர்கர், சிப்ஸ், நாச்சோஸ் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். வெஜிடபிள்ஸ் கூட டிப் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஸ்ரீ கிருஷ்ணா ஹோம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கூட கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.